ஏன் சரம், எனக்கு ஒரு சந்தேகம். உங்கள் கொழுந்தியா பையன் பெரியவன் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னேன்ல, அதுதான் அரவிந்த். அவருக்கு நம்ம வினிதாவை கேட்டால் என்ன, பையன் நல்ல பையன் தானே? ஓ, நல்ல பையன் நீ, பையன் ரொம்ப நல்ல பையன், பொறுப்பான பையன். அர்ஜுன் மாதிரி அவனும் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கான். கண்டிப்பாக கேட்கலாம். நான் கேட்டு பார்த்துட்டு சொல்லவா? சரி, ஃபோன் தான் பண்ணி பாரு. அந்த 2 பிள்ளைகளுக்கும் நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சு. இந்த பிள்ளைக்கு மட்டும் எப்படி பண்ணாமல் சுனிதாவுக்கு பண்ணுறது? 2வது பிள்ளைக்கு பண்ணால் 3வது பிள்ளைக்கு பண்ணால் அப்புறம் அந்த பிள்ளை ஏதாவது குறைகிறேன்னு பேசுவாங்கல்ல, அதுக்கு தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஃபோன் பண்ணுறேன், ஒரே நிமிஷம். ரிங் போது, இருங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க அக்கா, திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க? ஒன்றும் இல்லடி, உன் பையன் பெரியவனுக்கு அரவிந்துக்கு ஏதாவது முடிவாக இருக்கா? இல்லைக்கா, நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், எந்த பொண்ணும் அமைய மாட்டேங்குதுக்கா. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லலாம்ல, அதுக்கு தாண்டி கூப்பிட்டேன். எங்கள் சொந்தக்கார பொண்ணு ஒன்று இருக்குது, நல்ல பொண்ணு. ஆனால் வசதி வந்து நீங்கள் எதிர்பார்க்குற லெவலுக்கு இருக்காது. வசதி எதிர்பார்த்தீங்கன்னா இந்த சம்மந்தம் உங்களுக்கு சரிப்பட்டு வராதுமா. வசதி எல்லாம் வேணாங்க்கா, பொண்ணு பார்க்குற குணமாகவும் அழகாகவும் பையனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் போதும். வேறு யாரும் இல்லை, என் மருமக 2 பேர்த்தோட சித்தி பொண்ணு தான். அந்த பொண்ணு 2வது பொண்ணு, மொத்தம் 3 பொண்ணுங்க. முதல் பொண்ணுக்கும் ஓகே ஆகிடுச்சு, 3வது பொண்ணுக்கும் வந்துட்டு சொந்த மாமா பையனவே பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க 2த்துக்கு விருப்பங்கிறங்காட்டி 2வது பொண்ணுக்கு தான் இப்போ அவசரமாக பார்த்துட்ருக்காங்க. உங்கள்கிட்ட உள்ளதை சொல்லிடணும்ல, அதனால தான் கேட்குறேன். உன் பையனுக்கு விருப்பம்னா பார்த்துடலாம். பையனோட ஃபோட்டோ ஜாதகத்தை நான் அனுப்புகிறேன், பொண்ணோட ஃபோட்டோவையும் ஜாதகத்தையும் நீங்கள் அனுப்பி விடுங்க. 2 பேர்த்துக்கு பிடிச்சிருந்ததுன்னா பண்ணி வச்சிடலாங்க்கா. சரி சாமி, நான் பாரு இப்போ எல்லாத்தையுமே அனுப்பி வைக்கிறேன். சரிங்கக்கா, நானும் பையனுக்கு அனுப்பி விட்டுட்டு அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறேன். கவின் என்ன காலேஜ் போயிட்டானா? ஆமாக்கா, காலேஜ் போயிட்டாங்க்கா. அப்புறம் இன்னொரு சொல்லிடுறேன், நாங்கள் டவுரியெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்க போகிறதில்ல. பொண்ணு மட்டும் நல்ல பொண்ணாக இருந்தால் போதும், வீட்டுக்கு அனுசரித்து போகிற மாதிரி இருந்தால் மட்டும் போதும்க்கா. அதை தெளிவாக சொல்லிவிடுங்க. பொண்ணு ரொம்ப நல்ல தங்கமான பொண்ணு, மல்லிகாவை பார்த்துருக்கீல்ல, அதே மாதிரி தான் இருப்பாள். ஆளும் நல்ல அழகு, பார்த்தா இங்கிலீஷ்கார பிள்ளையாட் இருப்பா. உன் பையனுக்கு கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் என்ன கெட்ட பிள்ளையா சொல்ல போகிறீங்க? நல்ல பொண்ணாக இருந்தால் போதும்க்கா, வேறு எதுவுமே வேண்டாம். என் பையனுக்கு அதுவே போதும். சரி, நான் எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பி வைக்கிறேன். எதாக இருந்தாலும் நல்ல முடிவாக சொல்லு, சரியா? அதே தான் உங்களுக்கும். அந்த பொண்ணுக்கும் பையனை பார்த்துட்டு பிடிக்கலை அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. ஏன்னா பையன் கொஞ்சம் இப்போது வாட்ட சாட்டமாக இருப்பான், அதனால தான். சரிம்மா. அடுத்து யாருக்குடி கால் பண்ணுற? வேற யாருக்குக்கா? காதம்பரிக்கு சொல்லணும்ல. ஆமாம், சொல்லிடு. ஹலோ காதம்பரி, கொஞ்சம் வீட்டுக்கு வரியா, அக்கா வீட்டுக்கு? சரி, வந்துடு, மிச்சதெல்லாம் சொல்கிறேன். அண்ணி, அவங்களே வரேன்னு சொல்லியிருக்காங்க. காதம்பரி வந்தோன்னா எல்லாமே பேசிடலாம். வாங்க நீ வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்ருந்தோம். சொல்லுங்க அண்ணி, திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தீங்க, முக்கியமான விஷயம்னு சொல்லியிருந்தீங்க. என்ன அண்ணி? அது ஒன்றும் இல்லைங்க, இங்கே குழந்தைனார் பையன் பெரிய பையன் அரவிந்துக்கு வந்து பொண்ணு பார்த்துட்ருக்காங்க. திடீர்னு நம்ம வினிதா ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், பேசி முடிச்சிடலாம். அப்படிங்களா நீ? பையன் பழக்க வழக்கமெல்லாம் பரவாயில்லையா? வசதியெல்லாம் இல்லாட்டி கூட பரவாயில்ல, பையன் நல்ல பையனா ஒழுக்கமான பையனாக இருந்தால் போதுங்க நீ. பையனோட ஒழுக்கத்துக்கு நான் கேரண்டி. அன்றைக்கி கல்யாணத்தில் பார்த்தீங்களா கவின், அவனோட அண்ணன் தான் அரவிந்த். அவன் கல்யாணத்துக்கு வர முடியல, அவனும் அர்ஜுன் மாதிரி பிஸ்னஸ் மட்டும்தான் பார்ப்பான். அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணு வேணும்னு அது இதுன்னு பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்க அண்ணி. பொண்ணு அப்போ வந்துட்டு உங்கள் வீட்டு சைடில் வரும்போது எனக்கு நிம்மதி தான். வினிதாவுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மேற்கொண்டு பேசிக்கலாங்க அண்ணி. ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன், அவங்க அனுப்பிச்சி விடுவாங்க, பார்த்துக்கோங்க. பொருத்தமெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அவங்களும் பார்ப்பாங்களா அண்ணி? அவளும் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான். நீங்களும் எதுக்கும் உங்கள் திருப்திக்கு பார்த்துக்கோங்க. ஓகே வந்தால் மேற்கொண்டு நம்ம பேசிக்கலாம், சரிங்களா? சரிங்க அண்ணி, ரொம்ப சந்தோஷம். நான் கூட எதிர்பார்க்கல. பெரிய அண்ணி தான் சொன்னாங்க, எதுக்கோ கேட்டு பாரு, அந்த பிள்ளையை மட்டும் அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்ச மாதிரி இருக்குன்ட்டு. அதனால தான் திடீர்னு நானும் யோசனை பண்ணி கேட்டேன். நீங்கள் எதாக இருந்தாலும் பாக்யா அன்றைக்கி தான் சொல்லணும். அக்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுக்கா. நமக்குள்ளே என்னடி தேங்க்ஸ் எல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் பிள்ளையும் என் பிள்ளையும் வேறையா? முதல்ல இருந்த மாதிரி நானும் கிடையாது இல்லை. உன் பிள்ளைக்காக தான் பார்த்தேன். அந்த பிள்ளை மட்டும் பொக்குன்னு நிற்கிதேன்னு கஷ்டமாக இருந்தது. அதனால தான் சரோகிட்ட கேட்டேன், அவளும் கேட்டு சொன்னான். எல்லாம் நல்லபடியாக கூடி வரட்டும்டி, அதுக்கப்புறம் எல்லாம் நன்றி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆமாங்க்கா, சரி நானும் போயிட்டு வரேன். வீட்டுக்கு பார்த்து போங்க, பிள்ளைங்கிட்ட ஃபோட்டோலாம் காமிங்க, சரிங்களா? சரி. சுனிதா, உன்னோட வாட்ஸ்அப்புக்கு அத்தை வந்துட்டு மாப்பிள்ளை பையனோட ஃபோட்டோவும் டீட்டெயில்ஸும் அனுப்புகிறேன்னு சொன்னா. உனக்கு ஏதாவது அனுப்பியிருக்காங்கன்னு பாருண்டி.
சரிம்மா பார்க்குறேன். யாருக்குமா மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கேன்? வேற யார் இந்த வீட்டில் மாப்பிள்ளை பார்க்காம இருக்கா? உனக்கு தாண்டி. சும்மா ஓவரா பண்ணாத. எது எனக்கா? ஐயோ, இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நான் இன்னும் அதுக்கு தயாராகலைன்னு. அம்மா சொன்னால் கேளுங்கம்மா. ஃபஸ்ட்டு இவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னால் ஏம்மா கேட்க மாட்டேங்கிறீங்க? இதனால் யாரும் ஏற்றுக்கிற லெவலுக்கு மனப்பக்குவம் இல்லைம்மா. என்னதான் உனக்கு பிரச்சனை? ஏன் வேற யாராவது லவ் பண்ணுறியா? அதாக இருந்தாலும் சொல்லு. என்னடி நீ யாரையாவது லவ் பண்ணி கியூல் பண்ணி தொலையிறியா? சொல்லுடி. ஐயோ அம்மா, இவ தான் வளரிட்டு இருக்கானா? எனக்கு கல்யாணத்தில் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா. திடீர்னு சுனிதாவுக்கும் பார்த்துட்டிங்க, அவங்களுக்கும் பார்த்துட்டிங்கன்னா எனக்கும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏம்மா முதல்ல வாயை க்ளோஸ் பண்ணுமா? இதுக்கு இவ்வளோ டென்ஷனாக நிற்கிறேன். அதெல்லாம் இல்லை, உனக்கு ஒரு நல்ல இடம் அமைஞ்சிருக்கு. எப்படியோ யார்கிட்ட போகிற தெரியுமா? நம்மளோட அண்ணி இருக்காங்கல்ல, சரோனி, அவங்களோட கொழுந்தனார் பையனுக்கு தான் கேட்டிருக்காங்க. பார்க்க போனால் நீங்கள் அவங்க எல்லாம் ஒரே பக்கத்தில் தான் இருக்க போகிறீங்க. எனக்கே அது பெரிய நிம்மதியாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் காயத்ரி அங்கே தான் இருக்க போகிறா, மல்லிகாவும் அங்கே தான் இருக்க போகிறா, கூட நீயும் சேர்ந்துருக்க போகிற. எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்லடி. ஜாலி. அப்படியாம்மா? லூஸு, அப்புறம் என்ன? ஓகே தானே உனக்கு? ஐயோ, என்ன சொன்னாலும் வேணான்னு சொன்னாலும் எங்களுக்கு புரிய போகிறதில்ல. சரி, நம்ம தலையில் தினவோ அதுவே நடக்கட்டும். சரிம்மா, உனக்கும் அப்பாவுக்கும் ஓகேனா எனக்கும் ஓகே. நான் மாப்பிள்ளையெல்லாம் பார்க்குறக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நல்ல பையனாக இருந்தால் மட்டும் எனக்கு போதும். சரியா? நான் போகிறேன். என்னடி இவ இப்படி சொல்லிட்டு போகிறா? ஒரு கல்யாணம்னா ஒரு பொலிவே இல்லையடி அவகிட்ட. ஆமாம், பொசுக்குன்னு மாப்பிள்ளைன்னு சொல்லு. அவள் என்ன பண்ணுவா? சரி, டீட்டெயில்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது. நீ பாரு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. ஆனால் மாப்பிள்ளை கொஞ்சம் குண்டாக இருக்காரு. எனக்கே பிடிக்கலம்மா. இங்கே கூட பார்க்கலாம். பையன் கொஞ்சம் ஈடாக தான் இருக்காரு, குண்டுன்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல விடு, பையன் பார்க்கறதுக்கு நல்ல பையனாட்டம் இருக்குல்ல. அப்புறம் என்ன, பிள்ளைய கல்யாணம் பண்ணி நல்லபடியாக வச்சுருந்தா போதாது? அவள் எந்த மாப்பிள்ளையா இருந்தாலும் ஓகேன்னு சொன்னதுக்குன்னு நீ இப்படிலாம் பண்ணாத. கொஞ்சமாவது அவகிட்ட ஒரு டைமுக்கு கேட்டுக்கோ, இல்லாட்டி அவள் அப்புறம் அழுக போகிறா பின்னாடி. ஏண்டி அப்படி பார்த்தா வெற்றி இருந்தால் கருப்பாக இருக்கிறாப்புல, உனக்கு பிடிக்கலையா? அந்த மாதிரி தான் எல்லா மாப்பிள்ளையும் அப்படியே செஞ்சு வச்ச மாதிரியே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் குறைநிறை இருக்க தான் செய்யும். பையன் நல்ல ஒழுக்கமாக நல்ல புத்திசாலியாக இருந்தால் போதும். என் புருஷன் இல்லைன்னா உனக்கு தூக்கம் வராதே. பாடுறா, இன்னும் கல்யாணமாக ஆகலதுக்குள்ள புருஷனாடி. இப்போவே நீ பாரு என்னென்ன பேசுகிறேன்னு. இந்த வீட்டுக்கு வேணால் அவர் கடைசி மாப்பிள்ளை இருக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் விட பெரியவர் அவர் தான். ஒழுங்காக அவரை மரியாதை கொடுத்து பேசுங்க. அவருக்கு எதாவது மரியாதை குறைவாச்சு நான் மனுஷியாக இருக்க மாட்டேன். சரிங்க மேடம், போங்க. சக்தியை மறந்துட்டு எப்படி தான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு வாழ போகிறேன்னு தெரியல. கொஞ்ச நாளைக்காவது மனசை தீர்த்தலான்னு பார்த்தா ஒரே முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரியல. எல்லாம் என் தலையெழுத்து. சின்ன வயசுலேருந்து எனக்கு எதுவுமே கிடைச்சதில்லை, இப்போவும் எதுவும் கிடைக்காது போல இருக்கு. ஓகே, பரவாயில்ல. வினிதா, உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இப்போது ஒரு மாதிரி சோகமாக இருக்கேன்? அது நான் எங்கே சோகமாக இருக்கேன்? நான் நார்மலாக தானே இருக்கேன். உண்மையை சொல்லு, நீ யாரையாவது மனசில் நினச்சிட்ருக்கியா? அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறியா? எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லடி, என் மனசில் யாரும் இல்லடி. போதுமா? என்கிட்டயே ஏதோ மறைக்கிறேன்னு மட்டும் எனக்கு தெரியுது வினி. நீ உன்னை கஷ்டப்படுத்திக்காதடி. எதாக இருந்தாலும் உண்மையை சொல்லு. உனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு. பிடிக்காத மாப்பிள்ளைய கல்யாணம்ட்டு நீ சந்தோஷமாக வாழ முடியாது, புரியுதா? தியாகமெல்லாம் பண்ணி ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. பிடிச்சிருந்தா தான் சந்தோஷமாக இருக்க முடியும். எனக்கு தெரியாதாடி, எனக்கு தான் யாரையுமே பிடிக்கலையே. இப்போ எதுக்கு இவ்வளோ ஃபோர்ஸிபிளாக கல்யாணம் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. உனக்கு வெற்றியை பிடிச்சிருக்கு, அனிதாவுக்கு சக்திக்கு ஓகே, அதனால் பண்ணுறாங்க. இடையில நான் இருக்கேங்கிறதுக்காக எனக்கு அவசரமாக பண்ணுறாங்களோன்னு மனசுக்கு படுது. நீ கொஞ்சம் சொல்லேன், எனக்கு இதில் வேண்டான்னு சொல்லிட்டு. நான் சொன்னால் மட்டும் கேட்கவா போகிறாங்க? நீ தான் வேண்டான்னு உறுதியாக சொல்லணும். என்னால் முடியலடி. அவங்க விருப்ப பிரகாரம் என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். எனக்குன்னு என்ன எழுதியிருக்கோ அது நடக்க போகுது, மாற்றியே நடக்க போகுது. உன்ட்டெல்லாம் பேசவே முடியாது. எவ்வளோ தைரியமாக பேசுவேன், எனக்கெல்லாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ண. நீயே இப்படி நடந்துக்கிற? உனக்கு ஒரு பிரச்சனைன்னு நீ தானே ஃபேஸ் பண்ணணும். நீ வேண்டான்னு சொல்லணும். எனக்கு புரியல வினி. நீ என்னமோ உன்னை கஷ்டப்படுத்திக்கிறேன்னு மட்டும் தோணுது. மனசுக்குள்ளே எதையோ மறைச்சி வச்சுக்கிட்டு என்கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறேன். இல்லடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போ. சரி, ஓகே. டே அரவிந்த், உனக்காக பெரியம்மா வந்து பொண்ணு பார்த்து டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஜாதகம் கூட ஒத்து வருது. கோயம்புத்தூர் தான். உனக்கு ஓகேவாடா? ஆமாண்டா, எனக்கும் கூட பிடிச்சிருக்கு. பொண்ணு பார்க்குறக்கு மகாலட்சுமியாட்டு இருக்கு. ஓகேன்னு சொல்லிடுடா.
ஏன்ப்பா இன்னும் பிஸ்னஸ்ன்னு அது இதுன்னு போயிட்டுருக்கேன், சும்மா கல்யாணம்னா என்னப்பா பண்ணுறது? நீ கொஞ்சம் பிஸ்னஸில் சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன், நீங்கள் வேறு ஏன்ப்பா? ஏண்டா இப்போவே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, பிஸ்னஸ்ன்னு சும்மா போயிட்டு இருந்தேன், என்ன பண்ணுறது? வயசான காலத்தில் கல்யாணம் பண்ண முடியும்? கொஞ்சமாவது யோசிச்சு பேசிடா. பொண்ணு அமையிறப்ப தான் அமையும். பொண்ணை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, எனக்கும் பிடிச்சிருக்கு, அப்பாவுக்கும் பிடிச்சிருக்கு. நீ ஒரு வாட்டி பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருக்காடேனாவது சொல்லு. சரி, பொண்ணோட ஃபோட்டோ காமிங்க, நான் பார்த்து டிசைட் பண்ணி. சப்போஸ் எனக்கு பிடிக்கலன்னு என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, இப்போவே சொல்லிட்டோம்மா, சரியா? இந்த ஃபோட்டோ பாரு, பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையா? பொண்ணு ரொம்ப அழகாதாம்மா இருக்குது. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குமாம்மா? நான் நல்லா குட்டையாக இருக்கேன், என்னை பிடிக்குமா அந்த பொண்ணுக்கு சொல்லு. அவங்க வீட்டி பையன் நல்ல பையனாக இருந்தால் மட்டும் போதும் தாண்டா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்டா நீ தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்கிற? உனக்கு என்னடா குறைச்சல்? நான் கவின் மாதிரி அழகாக இருந்தால் கூட பரவாயில்ல. கவின் இவ்வளோ ஹைட்டாக அழகாக இருக்கான், நான் அப்படி இல்லையேம்மா, நான் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கேன் இல்லைம்மா. என் ராஜாவுக்கு என்னடா குறைச்சல்? கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொண்ணு பிடிக்காம போயிடுமா? கண்டிப்பாக இந்த பொண்ணு ஒத்துக்கும் தான் என் மனசுக்கு படுது. இல்லைனா உங்கள் பெரியம்மா ஃபோன் பண்ணி இப்படிலாம் சொல்லியிருப்பாங்களா? வேற ஒரு பொண்ணோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அந்த பொண்ணுக்கும் மனப்பூர்வமான சம்மதம் இருந்தால் மட்டும்தான் நான் ஒத்துக்குவேன். ஃபர்ஸ்ட்டு அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும். அந்த பொண்ணுக்கு இஷ்டம்னா இருந்தால் மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லாட்டி வேண்டாம். யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாது, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. புரியுதுடா, இது கூட தெரியாமையாம இருப்பேன். எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு தான் பேசுகிறேன். சரி, ஓகேம்மா. அப்போ அந்த பொண்ணோட நம்பர் வாங்கி கொடுங்க. அப்படி அவங்களுக்கு கொடுக்கறக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்க காமனாக ஏதாவது யூஸ் பண்ணுற நம்பர்லேருந்து அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பேச சொல்லுங்கள். மெயினாக வீடியோ காலே வர சொல்லுங்கள். வீடியோ காலில் பேசும்போது அந்த பொண்ணு உண்மை சொல்லுதா பொய் சொல்லுதான்னு என்னால் பார்க்க முடியும். அதெல்லாம் எதுக்கு? நேர்லேயே போய் பார்த்து பேசிட்டு ஒரு வாரம் அங்கே தங்கி இருந்துட்டு உனக்கு ஒத்து வந்ததுன்னா நிச்சயம் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் கல்யாணம் டிசைட் பண்ணிக்கலாம். அம்மா, ரொம்ப கிராண்டாக எல்லாம் கல்யாணம் பண்ண வேண்டாம், சிம்பிளாகவே பண்ணிக்கலாம்னு அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க. வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணு நல்ல பொண்ணாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். நீ சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன்டா. சரிங்கம்மா, உங்கள் விருப்பம். சரிங்க, இவன் ஓகேன்னு சொன்னதே பெரிய விஷயம். எல்லாமே பார்த்து நாளைக்கு ஏற்பாடு பண்ணிடுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாங்க. கவின்கிட்டையும் சொல்லிடுங்க, அவனையும் கூப்பிட்டு தான் கிளம்பணும். அவன் எதுக்கு? அவன் இங்கே வீட்டில் இருக்கட்டும், நம்ம 3 பேர் போய் பார்த்து பேசி டிசைட் பண்ணிட்டு வருவோம். காலேஜ் போகிற பையனை ஏன் கெடுக்கிற? கல்யாணத்துக்கு அவனை கூட்டிகிட்டு போனால் போதாதான். நிச்சயத்துக்கு கூட தம்பி வராமல் இப்படிப்பா? நீ முதல்ல சரின்னு சொல்லுடா, அதுக்கப்புறம் ஓகே பண்ணதுக்கப்புறம் அவனை வர சொல்லிடலாம். அவன் டக்குன்னு வர சொன்னால் வந்துடுவான். நம்ம போய் முதல்ல மேற்கொண்டு இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உனக்கு ஓகே சொல்லணும், அப்புறம் உனக்கு பிடிச்ச பிறகு அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கணும். எல்லாம் ஓகே வந்து அதுக்கப்புறம் தானே நம்ம வந்து நிச்சயத்துக்கே பேச முடியும். அதில் என்ன, அவன் டக்குன்னு வந்துடுவான். உனக்கே பிடிக்குதா இல்லையான்னு தெரியாமல் நம்ம முடிவே இல்லாமல் போகும்போது என்னடா பண்ணுறது? அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு நான் நம்புகிறேன்ப்பா. சரி, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். போய் எல்லாம் பார்த்து பேசி முடிச்சதுக்கப்புறம் கவினை வர சொல்லிக்கலாம். சரிம்மா, நான் எல்லாத்தையுமே ஷெட்யூல் மாற்றி வச்சிடுறேன். நாளைக்கு காலையில் நம்மளோட ப்ரைவேட் ஃப்ளைட்லேயே போயிடலாம். சரிடா, எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிடு. நானும் போய் தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். சரிங்கம்மா. கடவுளே, எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணுக்கு என்னை பிடிக்கணும். என்னை பிடிச்சிருந்தா ரொம்ப நான் சந்தோஷப்படுவேன். ப்ரைவேட் ஃப்ளைட்டில் போய் இறங்குற லெவலுக்கு அங்கே வசதி இருக்குமான்னு தெரியலையே. அர்ஜுனன்கிட்ட கேட்டுட்டு, இல்லைன்னா நம்ம காரில் தான் போகணும். ஓகே, எதாக இருந்தாலும் ஓகே.